வணக்கம் மக்களே. ஸோ இது உங்களுடைய பிரியாணி டைரக்டர். லாங் டைம் டு சி, கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேல் கழித்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் ரொம்ப நாளாக பில்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நான் அவுட் சைட்லேருந்து தான் பேசுகிறேன். ஒரு சில நாய்ஸ் எரப்ஷன்ஸ் வந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸோடைய கான்செப்ட் நிறைய இருக்குது. அதில் என்ன கான்செப்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுறதுக்கு மொத்தம் நிறைய விதமான ஜாப்பனீஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று கெய்சனு, இன்னொன்று கெய்சன் மீன்ஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு அர்த்தம். இன்னொன்று டகுச்சியோடைய கான்செப்டு. இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் தன்னுடைய கிங்டமை பில்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதை எப்படி பர்சனல் க்ரோத்தாக அப்ளிகபிள் பண்ணுறதுன்றதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கின்சுகி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ பற்றி தான் பார்க்க போகிறோம். கின்சுகி இது ஒரு ஜாப்பனீஸ் டேர்மு. அதாவது உடஞ்ச பொருளை ஒரு வேல்யூபிளான ஒரு இடத்த கொண்டு ஒட்ட வைக்கிறதுக்கு பேர் தான் கின்சுகி. சரி, கின்சுகினா என்னென்னா, இப்போ ஒரு பாத்திரம் உடஞ்சிருச்சு. அந்த காலத்து ஜாப்பனீஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடஞ்ச பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுட்டு ஒரு புது பாத்திரம் வாங்குவோம். ஆனால் அந்த காலத்து ஜாப்பனீஸ் பீப்புள் சத்தியமாக அதை செய்யவே மாட்டாங்க. பாத்திரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. கையில் இருக்கிற ஜுவல்ஸுக்கோ இல்லைன்னா ஆர்னமெண்ட்ஸுக்கோ இல்லைன்னா சம் அதர் திங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தங்கத்தை உருக்கின குழம்ப உடஞ்ச பாத்திரங்கள் மேலே பூசி அதுக்கு திரும்பவும் உயிர் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கின்சுகி. என்னடா இது, ஒரு பாத்திரத்தை விட தங்கம் மட்டமானதா இல்லை தங்கத்தை விட பாத்திரம் பெருசானதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். எஸ், கரெக்டு. இங்கே பாத்திரன்றது மென்ஷன் பண்ணுறது அவங்களுடைய வேல்யூபிளான திங், அவங்களுடைய கோலு. அண்ட் தென் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. தங்கன்றது வரும் போகும், எப்போ வேணாலும் அதை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாத்திரன்றது அவங்களுடைய பாரம்பரியம். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பரம்பரை சொத்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த இந்தியாவில் அது நகையாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் தான் இன்னும் ரொம்ப பழங்காலத்தில் இந்த சொம்பு, காசி சொம்பு இல்லை செருப்பு, அதெல்லாம் ஒரு காமெடியில் கூட ஏன்டா பரம்பரை சொத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிஞ்ச செருப்பை காட்டுறியடா அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுவாங்க. லைக் அது எதுக்காக அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு பிலீஃபு. அது தன்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் தங்க கூடவே இருக்கிற மாதிரி அவங்களுடைய பிலீஃப் அது. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கின்சுகியும் உடஞ்சி போன ஒரு பாத்திரத்தை ஒட்ட வைக்கிறது தான். இது எப்படி பர்சனல் க்ரோத்தில் அப்ளிகபிள் ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். சம் அதர் திங்ஸ், ஏதாச்சும் ஆக்சிடென்டெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்துடலாம். ஏன் நம்ம சேனல்லே எடுத்துக்குவோம், நல்ல வீடியோ போட்டுட்டு இருந்தோம். பர்சனலாக எனக்கு ஒரு இஷ்யூஸ்னாலேயோ அந்த ப்ரொஃபஷ்னலாக எனக்கு இருந்த இஷ்யூஸ்னாலேயும் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. கிட்டத்தட்ட 400+ மேலே ரொம்ப டவுன்ஃபால் ஆச்சு. என்னால் எப்படா வீடியோ போடணும்னு நினப்பேன். பட் ஆனால் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, மணி போனால் போகட்டும், ஆர்எல்ஸ் டைம் போனால் போகட்டும், இல்லை நம்மளுடைய பர்சனலாக நம்மளுடைய டிஸ்டர்பன்சஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். அதுக்கு பேர் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதுக்கு பேர் தான் எவல்யூஷன். குரங்காகவே இருந்ததுன்னா மனுஷனாக சத்தியமாக இருக்க முடியாது. ஆஃப்ரிக்கன், அதாவது எப்படி சொல்கிறது, சிம்பன்சி குரங்கு, அதுக்கப்புறம் ஹோமோசப்பியன்ஸுக்கு அப்புறம் தான் ஹியூமன்ஸு. நான் எனக்கு ஃபுல் எவல்யூஷன் தெரியல, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச எவல்யூஷனை சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். பூனை, சிங்கம், சிறுத்தை, புலி, எப்படி அதோடைய எவல்யூஷன்ஸோ அதே மாதிரி தான் இதுவும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம க்ரோ ஆனால் மட்டும்தான் இது பண்ண முடியும். என்ன தான் மோட்டிவேஷன் வீடியோ போட்டாலும், சாங்ஸ் போட்டாலும், படம் பார்த்தாலும், அண்ட் தென் பிளா இன்ஸ்டாகிராமில் என்ன ரீல்ஸ் பார்த்தாலும், ஃபங்க் மியூசிக் கேட்டாலும் அதில் எந்த க்ரோவும் ஆகாது. நீ மாறணும்னு நினச்சா தான் அதனால் உன்னால் மாற முடியும். அந்த மாற்றத்துக்கு நீ கொடுக்குற வேண்டிய விலை அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு கொடுத்து தான் ஆகணுன்றது தான் இந்த கின்சுகியோடைய கான்செப்டுடைய ஒரு ஃபுல் மீனிங். ஐ திங்க் ஸோ. இதை பிஸ்னஸில் எப்படி அப்ளிகபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிஸுமே ப்ராஃபிட் ஓரியன்ட் தான். வி ஆர் த காமன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம படிக்க வச்சேவே பிஸ்னஸ் இஸ் அ ப்ராஃபிட் ஓரியன்டன்ற மாதிரி தான் படிப்போம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், கீழே விழுந்த கம்பெனிகளுக்கு ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போது
ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், க்ரோத் ஸ்டேஜ், மெச்சூரிட்டி ஸ்டேஜ், டிக்ளைன் ஸ்டேஜ்னு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் டிக்ளைன் ஸ்டேஜில் விழுந்த கம்பெனிஸ் லைக் எக்ஸாம்பிளாக நம்ம கோவிடில் இருந்த சுச்சுவேஷனை எடுத்துப்போமே. கோவிட்லேருந்து ஃபுல்லாக டவுன்கிரேட் ஆகிடுச்சுங்க. ஏன்ச்சே வர முடியல. அப்படி இருக்கிற கம்பெனிஸ் எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டை கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை க்ரோத்து தான். போனால் போகட்டும்டாடே என்ன. அதாவது வந்து ஈகிளோடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். 40 வயசுக்கு மேலே ஈகிள் ஆயிடுச்சுன்னா தன்னுடைய அலகுகள் உடஞ்சி போயிடும், நகங்கள் தேஞ்சி போயிடும், ரெக்கைகள் பிரிஞ்சு போயிடும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு எவல்யூஷன் தேவை. என்ன பண்ணும், பயங்கரமான உயர்ந்த மலைகளுக்கு போயிட்டு தன்னுடைய அழகை முட்டி முட்டி மோதி நகங்களை அது அழகாலேயே பிச்சு போட்டு ரெக்கைகளை அதுவாலேயே கிழிச்சிட்டு அது புது தனக்கான ரெக்கைகளை உருவாகும். அதுவே ஃபார்ம் ஆகும். இப்போ பழையசைக்கு இப்போ நகத்தை வெட்டினா புது நகம் வளரலையா, அந்த மாதிரி கஷ்டமான முடிவுகளை எடுத்து தான் அது வந்து தனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை தேடிக்கும். அதே மாதிரி தான் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எப்போவுமே க்ரோ ஆகணும்னு தான் நினைப்பாங்க, கஸ்டமர்ஸை பிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க, தன்னுடைய பிளேஸை தக்க வச்சுக்கணும்னு மார்க்கெட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் கீன்சுக்கின்ற கான்செப்டை. எவ்வளோ ஃபினான்ஷியல் டேர்ம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, என்னோடய கை காசு மொத்தமாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு ப்ராஃபிட்டே வரனாலும் பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு இல்லை 10 வருஷத்துக்கு கூட எனக்கு ப்ராஃபிட் வேணாண்டா, ஆனால் என் பிஸ்னஸ் நல்லபடியாக ரன் ஆகிட்டே இருக்கணும். அதாவது ஒரு சில கம்பெனிஸ் இன்னும் அதிகமாக ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல, நான் என்னுடைய டெபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசிவிட்டு பரவாயில்ல நான் கடனை கூட நான் கொடுத்துக்கிறேன், பட் ஆனால் வந்து நல்லபடியாக நான் பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு பிஸ்னஸை ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய விலை அதிகம்தான். ஆனால் அந்த விலையை கொடுக்கறதன் மூலமாக நம்மளுடைய இடத்தையும் நமக்கான ஒரு மாற்றமும் கிடைக்குதுன்னா அந்த வேலை தப்பு கிடையாது. ஸோ இதுதான் இந்த சேனலோடைய மீனிங், இந்த வீடியோவுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு எஜுகேஷன் தேவையான நோட்ஸோ இல்லைனா நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் டாபிக்ஸாக சொல்லுங்கள். தென் டாபிக்ஸு, ஆத்தர் நேமு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயமு, அந்த போயத்தோடைய ஆத்தர் நேமு, இல்லைனா வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேமு. ஓகே, தடையில் சின்ன இன்ட்ரப்ஷன் வந்துடுச்சு, சாரி. ஓகே ஃபைன். ஸோ இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நோட்ஸு, அந்த நோட்ஸோடைய நேமை தயவு செஞ்சு கொடுங்க. ஓகே சாரி, விண்டோடைய ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால தான் நான் மொட்டை மாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக கேட்கல. ஓகே, பாயிண்ட் உங்களுக்கு என்ன நோட்ஸ் தேவைனாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போயம்னா போயமோடைய நேமு, ஆத்தர் நேமு, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் நோட்ஸ் வேணும்னா டாபிக் நேம் கொடுங்க. 10th ஸ்டாண்டர்ட் போடுங்க, 12th ஸ்டாண்டர்ட் போடுங்கன்னா எனக்கு தெரியாது. ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு நீங்கள் டாபிக்ஸை கொடுங்க, நான் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே.